இல்லை ஆக்கங்கட்ட கூவை இல்லை நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் பற்றி பேச போகிறோம்னா நம்ம தான் டிரைவர்னாலே நம்ம தான் டைமிங்கோட நம்ம தான் சொல்லுவார்ல தம்பி பிள்ளாராம் அவரை பற்றி பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பா அப்புறம் தம்பி பிள்ளாராமா என்னப்பா இப்போ தான் வீடியோ ஒன்று பார்த்தேன். நீ என்ன சும்மாவே இருக்க மாட்டியா? உன் வாய் சும்மா இருக்க மாட்டியா? உன் வாயில் தான் உனக்கு 7.5 சனி போகும் குடியிருக்கார். சும்மா இருக்கணும் போகிறோம் நோண்டிக்கிட்டு இருக்கி எதுக்கு தேவையில்லாமல். நான் இப்போ தான் உங்கள் அப்பாவுக்கு சோமில்ல உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு சீரியஸாக இருக்குது சோமில்ல வீடியோ போட்டு சப்போர்ட் பண்ணி பேசினேன். நீ திருப்பி இந்த மாதிரி வீடியோ போட்டு பண்ணி வச்சிருக்கிய, என்ன நினச்சிக்கிட்ட மனசில்? எப்பா எவனோ உன்ட்ட பேசினாட்டு என்ன சொல்லுத? ஆம்பளை இருந்தால் கூட்டம் போடாதீங்கடா, தனியாக வாங்கடா, முதுகு முன்னாடி வந்து குத்தாங்கடா, முன்னாடி வந்து குத்துங்கடா, வைங்கடான்னு ஒரு மாதிரி சண்டைக்கு எடுக்க மாதிரி கூப்பிட்டே ஏன் இப்படி பண்ணுறேன்? உன் அட்வைஸ் தான் பண்ணுறேன், ஒரு நண்பனாக பண்ணுறேன். பிடிச்சா எடுத்துக்கொள்ள விட்டுரு. இல்லை அப்பாவுக்கு சோமலையே எதுவும் ஒன்றும் பண்ணிட்டா என்ன செய்வேன்? உன்னை நம்பி ஒரு மனுஷன் லாரியை கொடுத்துருக்காரு ஓனர். அந்த ஓனர் இந்த வண்டியை வந்து போய்கிட்டு இருக்கேன். வண்டி ஏதாவது கனடியை உடச்சி ஏதாவது பிரச்சனை பண்ணால் அந்த ஓனருக்கு லாஸ் தானே, உனக்கு லாஸ் தானே. சும்மாவே இருக்க மாட்டியா? இப்போ பார்த்தா யாராவது சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கியா? ஒரு நல்ல ஒரு திறமை இருக்குது, ஒரு தொழில் இருக்குது, வண்டியோட டிரைவர் வேலை கிடச்சிருக்கு. அந்த தொழிலை அழகாக சிறப்பாக கொண்டு போய் குடும்பத்தையும் பிள்ளைகள் தங்கச்சி கொண்டாடி பிள்ளைகளை கட்டி சந்தோஷமாக இருப்பியா? அதை விட்டுட்டு குடும்பம் கூட்டி இல்லாமல் இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்கே ஏன்ப்பா? உடனே ஒரு குடும்பம் இருக்குது, குடும்பத்துக்காக தானே ஓடி வளச்சிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டப்படுறேன். அந்த தாப்பன சோம்பலையே கேன்சர் வந்திருக்கு. அந்த மனுஷனை பார்க்கலாம், அவருக்கானே அமைதியாக போகலாம். அதை விட்டு தேவையில்லாமல் அவனை கூப்பிடு, இவனை வா, சண்டைக்கு வா, போட்டு பார்ப்போம், ஆம்பளையாக இருந்தாவா, ஒரு தாய்க்கு பிறந்தவனா இருந்தாவான்னு அந்த மாதிரி கூட்டினா யார் சும்மா இருப்பா? எவனா அதை செஞ்சு விட்டு போயிருப்பாயா? தேவையில்லாமல் பண்ணாத பிள்ளாராமா அவளாம் சொல்லிவிட்டு அவன் நல்லது சொல்லுதேன். பிடிச்சா ஏற்றுக்கோ, இல்லைனா விடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லாம் அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.